ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் வீடியோ. நிறைய புது மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரு காமன் டவுட், தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்குதான்னு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 அறிகுறிகள் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூரின் போகுதுன்னு பாருங்க. நார்மலா குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் டே, அதாவது டே 1ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை யூரின் போகும். தென் டே 2ல 2 தடவை, டே 3ல 3 தடவை, டே 4ல 4 தடவை அண்ட் டே 5ல இருந்து ஒரு நாளைக்கு 6 to 8 டைம்ஸ் யூரின் போகும். ஸோ இது வந்து நார்மல், குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். பட் குழந்தை இதை விட யூரின் கம்மியா போச்சுன்னா குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்கலன்னு அர்த்தம். அடுத்து குழந்தையோட மோஷன், அதாவது மலம். நார்மலா குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் வர மோஷன் ரொம்ப ஒரு டார்க் கிரீன் இல்ல ஒரு கருப்பு கலர்ல இருக்கும். இதுக்கு பேரு மெக்கோனியம்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்ல அம்மாவோட மார்புல இருந்து வர அந்த தாய்ப்பாலுக்கு பேரு கொலோஸ்ட்ரம், அதாவது சீம்பால்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் திக்கா இருக்கும் அண்ட் இதுல நிறைய சத்து இருக்கு. ஆல்சோ இதுக்கு லாக்ஸேட்டிவ் எஃபெக்டும் இருக்கு. ஸோ குழந்தை இந்த சீம்பாலை குடிக்கும் போது அந்த கருப்பு மோஷன், அதாவது அந்த மெக்கோனியம் ஒரு 2-3 நாள்லயே வெளியே வந்துடும். ஸோ குழந்தையோட மோஷனும் ஒரு 2-3 நாள்ல லூஸ் எல்லோ ஸ்டூல்ஸ், அதாவது குழன்னு அந்த மஞ்சள் நிறமா வரும். ஸோ குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு டே 4 or 5 அப்ப குழந்தையோட மோஷன் நல்லா ஒரு லூஸா எல்லோ கலர்ல வருதுன்னா குழந்தைக்கு பால் கரெக்டா கிடைக்குதுன்னு அர்த்தம். பட் 4th or 5th டேலையும் குழந்தைக்கு இன்னும் அந்த கருப்பான மெக்கோனியம் தான் வருது அப்படின்னா குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ டே 4ல இருந்து அந்த குழந்தை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் மோஷன் பாஸ் பண்ணணும். இதை விட கம்மியா மோஷன் பாஸ் பண்ணாலும் குழந்தைக்கு வந்து ஒழுங்கா பால் கிடைக்கலன்னு அர்த்தம். அடுத்து, நீங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை அந்த பால் முழுங்குதான்னு பாருங்க. நார்மலா குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் சப்பும், தென் அதோட வாய் ஃபுல்லா பால் நிறைஞ்ச உடனே அது அப்படியே முழுங்கும். இதுக்கு பேர் தான் சக் ஸ்வாலோ சைக்கிள்னு சொல்லுவாங்க. சக்னா சப்புறது, ஸ்வாலோலாம் முழுங்குறது அண்ட் சைக்கிள்னா இது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தை ஃபர்ஸ்ட் சப்பும் அப்புறம் முழுங்கும், தென் சப்பும் அப்புறம் முழுங்கும். இந்த மாதிரி பால் குடிக்கும். குழந்தை முழுங்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தையோட தாடையை பாருங்க. குழந்தை முழுங்கும் போது குழந்தையோட தாடை கீழே போயிட்டு மேல வரும். சில குழந்தைங்க மார்புல சப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா தாடை கீழே போகாது, அதாவது குழந்தை வந்து முழுங்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தா குழந்தைக்கு பால் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ குழந்தை சப்பும், ஆனா அதுக்கு வந்து பால் கிடைக்கல. ஸோ முழுங்காம சப்பிக்கிட்டே இருக்கும். சில டைம் அந்த குழந்தை பால் கிடைக்காம டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த டயர்ட்னால அப்படியே மார்பிலே தூங்கிடும். சில அம்மாக்கள் இதை பார்த்து சரி குழந்தை நல்லா பால் குடிச்சுதான் தூங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா அது தவறு. நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு சில நிமிடங்கள்லயே குழந்தை தூங்கிடுச்சுன்னா குழந்தைக்கு பால் கிடைக்கலன்னு அர்த்தம். இதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா லாச்சிங் கரெக்டா இருக்காது. லாச்சிங்னா குழந்தை அம்மாவோட பிரஸ்ட்ல அட்டாச் ஆகுறது. நம்ம எப்பவுமே டீப் லாச் தான் பண்ணணும், ஷாலோ லாச் பண்ணக்கூடாது. ஷாலோ லாச் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு பால் கிடைக்காது. நம்ம கரெக்டா டீப் லாச் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல தெளிவா நிறைய போட்டோஸ் காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் அந்த வீடியோல சொன்ன 7 பாயிண்ட்ஸும் நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. அடுத்து, நீங்க தாய்ப்பால் கொடுத்து முடிச்ச உடனே குழந்தை தானாவே மார்புல இருந்து வெளியே வந்துடும். போதுமான பால் கிடைக்காத குழந்தைங்க ஒரு ஃபீடிங் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். லைக் 30 to 40 மினிட்ஸ் மேலே ஆகும். அடுத்து, குழந்தையோட ஆக்டிவிட்டியை பாருங்க. போதுமான அளவுக்கு பால் குடிக்கிற குழந்தை நல்லா சுறுசுறுப்பா விளையாடும், தெளிவா அலர்ட்டா இருக்கும் அண்ட் பால் குடிச்சிட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா இருக்கும், நல்லா திருப்தியா தூங்கும். அதே குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்கலன்னா குழந்தைக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ சுறுசுறுப்பா இருக்காது, ரொம்ப தூங்கிக்கிட்டே லெத்தார்ஜிக்கா இருக்கும் அண்ட் நீங்க ஃபீடிங் பண்ண அப்புறம் கூட ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும். அடுத்து, குழந்தை ஒரு நாளைக்கு 8 to 12 டைம்ஸ் ஃபீடிங் பண்ணணும். ஸோ பகல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் பண்ணணும் அண்ட் நைட்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் பண்ணணும். பட் குழந்தை இதை விட கம்மியா தான் பால் குடிக்குது, அதாவது ஒரு நாளைக்கு 8 டைம்ஸ் விட கம்மியா தான் பால் குடிக்குதுன்னா குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்கலன்னு அர்த்தம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அந்த முதல் 2 வாரத்துல கொஞ்சம் வெயிட் குறையலாம். இது வந்து நார்மல் தான். ஆனா அந்த முதல் 2 வாரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் ஸ்டெடியா அதிகமாயிட்டே இருக்கும். குழந்தையோட வெயிட் அதிகமா ஆகலைன்னா குழந்தைக்கு ஒழுங்கா பால் கிடைக்கலங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ உங்க குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த 7 சைன்ஸை கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எஃபர்ட்ஸ் உங்களை ரீச் ஆகும்.